பிரம்மலோகத்தில் இந்திரனார் இந்திராணி இன்பமாக கொழுவிர பிரம்மலோக பட்டண பிரம்மாவு சரஸ்வதி பிரியமோடு கொழுவிர தேவர்கள மூவர்கள் சித்தாதி கூட்டங்கள் மூவர்கள முனிவர்கள் தேவர்கள் நாரதர நல்முனி நாரதர நல்ல கலை கோட்டை நாரதர நல்ல கலை கோட்டை தெய்வலோக கைலாச பர்வதத்திலே ஆண்டவன் பகவானோடு அம்பிகை உமையவளாதி பராசக்தி ஆகிய பார்வதி பச்சமால் லட்சுமி பிரம்மன் சரஸ்வதி இந்திரன் இந்திராணி தேவாதி தேவர்கள் தேவரிசி முனிவர்களோடு தேவலோக கைலையிலே குழுவிருந்து வருகின்ற வேளையில் ஆண்டவர் சிவபெருமான் குழுவிருந்து வரக்கூடிய வேளையில் நமக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்வ சீமான்கள் மத்தியான கூட நடக்கும் போதே கொடுத்தாங்க. மத்தியான கொடையிலே 5-6 பேர் கொடுத்தாங்க. நமக்கு சில சம்பவங்கள் இருந்ததுனால நம்மளால சொல்ல முடியல. ஆபரேட்டர் யாரு? அழகுபாண்டி அவர்களும் மாடசுவாமி அவர்களும் சரி கணிச்செல்வம் அவர்களும் அம்மா பின்னாடி இருக்கும் ஸ்ரீ மொட்டையர் சுவாமி சவுண்ட் சர்வீஸ் நாமல் இப்பொழுது நம்மளுடைய ஒளியை ஒளிபெருக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? கண்ணீர் கண்ணீர் என்று ஒலிக்கக்கூடிய சவுண்ட் சர்வீஸ். ஆமா, கரண்ட் இருந்தாலும் கரண்ட் இல்லாமல் இருந்தாலும் செனைட்லி மூலமாக யார் வாசமா இருக்கா? என்ன ஆயில் மோட்டர் ஜெனரேட்டரா? அதான் செனைட்லி. ஸ்ரீ முட்டையசாமி சவுண்ட் சர்வீஸ் சார்பாக கயத்தார் ஐயனார் ஊற்று ஆமா எங்களிடம் அனைத்து விழாக்களில் மைக் செட் சிறந்த முறையில் அமைத்து தரப்படும். மற்றும் வீடு கடைகளிலும் சரி எலக்ட்ரீஷியன் வேலைகள் அண்ட் பிளம்பிங் வேலைகளும் சிறந்த முறையிலே செய்து தரப்படும். உரிமையாளர் அருமை அண்ணா ஏ மொட்டைய சுவாமி அண்ணா அவர்கள். ஆபரேட்டர்கள் அழகுபாண்டி அவர்களும் அழகுபாண்டி அவர்களும் மாடசுவாமி அண்ணா அவர்களும் கணிச்செல்வம் அவர்களும் கணிச்செல்வம் அவர்களும் சரி சாமி அவர்களும் சுவாமி ஆமா சாமி அவர்களும் துரைப்பாண்டி அவர்களும் அம்மையா நமக்கு 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். மைக்கனா இது போல மைக்கனா எங்கேயும் பார்க்கல பார்த்துக்கோங்க. ஆன்னு சொல்ல முன்னாடியே ஆவனான்னு வெளியில கேட்கல. சொல்லக்கூடிய வார்த்தையே ஒளிய பெருக்கி கொடுக்கு. ஒரு வார்த்தை 2 வார்த்தையா வெளியில விழுது. அது மட்டுமான சும்மா சொல்லக்கூடாத ஆபரேட்டர்கள் அண்ணாக்களையும் ஏப்பா எந்த ஒரு குணசாலியும் இப்படி இருந்ததில்லை, நமக்கு பார்த்ததில்லை. எந்த ஒரு சவுண்ட் சர்வீஸ்ல இப்பேற்பட்ட குணசாலியை பார்த்ததில்லை. உண்மைதான் உண்மைதான். வால்யூம் ஏத்த சொன்னாலும் ஏத்துறாங்க, குறைக்க சொன்னாலும் குறைக்காங்க, சில்வாய்ஸ் வைக்க சொன்னாலும் வச்சிருந்தாங்க, பேஸ் வேணும்னாலும் வச்சிருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் கேட்கல. அது ஒண்ணு தான் நம்ம கேட்க மாட்டேங்க. மற்றபடி நம்ம தம்பி சிரித்த முகத்தோட நமக்கு சிறந்த முறையிலே சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க இல்லைன்னா நாம இல்லை. அவர் இருந்தா தான் நம்ம சத்தம் வெளியில கேட்கும். ஸ்ரீ முட்டையர் சுவாமி சவுண்ட் சர்வீஸ் கயத்தார் ஐயனாரூத்து உரிமையாளர் ஏ முட்டையர் சுவாமி அண்ணா அவர்களும் ஆபரேட்டர் அழகுபாண்டி அண்ணா அவர்களும் மாடசுவாமி அண்ணா அவர்களும் கணிச்செல்வம் அண்ணா அவர்களும் சாமி அண்ணா அவர்களும் துரைப்பாண்டி அவர்களும் நமக்கு 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். அதோடு நமக்கு 100 லட்சம் பொன்னை கொண்டு வந்து பரிசளித்தவர்கள் வடக்கு ஆத்திக்கூடம் அக்கினி மாடசுவாமி திமுக கிளை செயலாளர் எஸ் முருகன் என்ற பெயர் நாமத்தை கொண்ட அண்ணா அவர்கள் 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். அதோடு காந்தாரி அம்மன் முண்டசுவாமி துணையோடு
எம் ஸ்டீல் கேரளா கேரளா முருகன் என்ற பெயர் நாமத்தை கொண்ட அண்ணா அவர்கள் ஐயா அரசன்குளம் நகரத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய மகன் யாரு? சமுத்திரம் அவர்களும் பாசத்துக்கு பஞ்சமில்லை, இல்லை இல்லை, பஞ்சாயத்துக்கு பயமும் இல்லை. பயமும் இல்லை. நான் இருக்கேன், ஏன் உனக்கு பயம்? அதான கேட்டேன். ஸ்டீல் முருகன். ஆமா. அதோடு ஐயனாரூத்து சொக்கலிங்கம் சாஸ்தா ஆலயத்திலே பூஜாரியாக பணி செய்து வருகின்றவர்கள் நம்ம அண்ணன் பெரிய பூஜாரி அவர்கள். கயத்தார் சொக்கலிங்க சாஸ்தா சுடலைமாட சுவாமி கோவில் தர்மகர்த்தா சூனா பரமசிவன் வேளார் அவர்கள் அண்ணா அவர்களின் பேரன் ஷபரிகாந்த் அவர்கள் நமக்கு அன்பளிப்பாக 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். அடுத்தபடியாக எஸ் கோட்டைச்சாமி என்ற பெயர் நாமத்தை கொண்ட ஐயா அவர்கள் மகள் பொன்னுத்தாய் அவர்களும் அவருடைய பேரன் குபேந்திரன் அவர்களும் நம்ம பணிக்கர் குளம் நகரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் நமக்கு பரிசளித்த பரிசு தொகை 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். அடுத்தபடியாக நமக்கு அன்பளிப்பு செய்த செல்வ சீமான்கள் ஐயனாரூத்து சொக்கலிங்க சாஸ்தா கோவில் பூஜாரி கயத்தார் ஸ்ரீ சொக்கலிங்க சாஸ்தா ஸ்ரீ சுடலைமாட சுவாமி கோவில் நாட்டாமை அவர்கள் சோனா சின்ன காந்தையா சின்ன காந்தையா வேளார் அவர்களுடைய பேரன் மகாராஜன் அவர்களும் கே முருகன் அவர்களும் நமக்கு 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் செய்யும் தொழில்களும் சொக்கலிங்க சாஸ்தாவுடைய அருளாலயம் கிருபையாலயம் எப்படி வாழ வேண்டுமையானா வாழ வேணும் 100 கோடி 100 கோடி மலை மோர்கள் சன்னதி சன்னதி போல் கோடி அங்கே 1 100 கோடி 100 கோடி உயர வேணும் கைலை போல கைலை போல கைலை போல பட்டியது பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும் ஆளது போல் இலை தழைத்து அருகது போல் வேர்கள் ஊன்றி மூங்கில் போல பண்ணை கட்டி முசியாமல் வாழவே முசியாமல் வாழ வேணும் போட் 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 போடே சொக்கலிங்க சாஸ்தா ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 உலகமெல்லாம் இறை இழக்க வேணுமை என்று அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி வருகிறார் தெரியுமா? நாளை நல்ல தீனை எடுத்து நாளை நல்ல தீனை எடுத்து நாடு எங்கும் படியலக்க நாடு எங்கும் படியலக்க
நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படியளக்கே படியளக்கு படியளக்கு உலகமெல்லாம் படியளக்கே படியளக்கே படியளக்கு ஆண்டவன் பகவான் ஆளாக்கி தினை எடுத்து ஆளாக்கி ஆளாக்கி தினை எடுத்து தனை எடுத்து தினை எடுத்து அகிலமெல்லாம் படியளக்கே படியளக்கு அகிலமெல்லாம் படியளக்க படியளக்கே படியளக்கு ஆமையோ சொல்லையா ஆண்டவன் பகவான் அங்கே மறக்காதீனை எடுத்து மறக்காதீனை மறக்காதீனை எடுத்து மாநிலமும் படியளக்கே படியளக்கு மண்டலமும் படியளக்க படியளக்கே படியளக்கு எப்படி எப்படி அப்படி உலகமெல்லாம் படியளக்கே உடையவனார் வாரவோ உமையவளாம் பார்வதி ஆண்டவனை வழிமறித்து அம்மையவள் ஏது சொல்வார் பகவானே பரம்பொரு பார்வதியா சொல்லை கேளோ படியளக்க போகுமேடோ பார்வதியால் நான் வருவேன் இறையளக்க போகுமேடோ ஈஸ்வரியால் நான் வருவேன் ஒத்தையில இருக்க மாட்டேன் உங்க கூட நான் வருவேன் பார்வதியா சொன்ன போது பார்வதி சொன்ன போது பகவானு ஏது சொல்வா போட் 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 படியளக்க போகின்ற ஆண்டவனை வழிமறித்தாள் அம்மை பராசக்தியாகிய பார்வதி இறைவா பகவானே படியளக்க போகும் இடத்திற்கு இந்த பார்வதி உங்களோடு வருவேன் பூலோகத்திலே நீங்கள் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவள் எனக்கு ரொம்ப காலம் இருக்கிறது இறைவா பூலோகத்திலே நம் மக்களையும் நான் பார்த்தே ஆக வேண்டும் என்னை உங்களோடு அழைத்து செல்லுங்கள் ஏன் நான் வரக்கூடாது அதற்காக அணையா விளக்க பொருத்தி வச்சுட்டு போயிட்டு வருவோம் அதானே அது மட்டும் இல்லை பார்வதி பூலோகத்திலே அவரவர்கள் செய்த பாவங்கள் புண்ணியத்திற்கு தகுந்தார் போல் படைத்திருப்பேன் ஒருவரை நொண்டியாகவே படைத்திருப்பேன் ஒருவரை குருடனாக படைத்திருப்பேன் அது குறைவு ஒருவரை செவடனாக படைத்திருப்பேன் அது நிறைய வாரிசு இருப்பவங்களுக்கு வசதி இருக்காது வசதி இருந்தா வாரிசு இருக்காது ரெண்டு சேர்ந்திருந்தா வாழ்க்கை நிலைத்து இருக்காது அதனால நீயோ தாயுள்ளம் கொண்டவள் இரக்க குணமடைத்தவள் ஏழை மனமுடையவள் இதையெல்லாம் பார்த்தா தாங்குமா உன் மனசு அப்பா அதனால நீ கைலாசத்துல இரு நான் போய் படி அளந்து வருகிறேன் என்று இறைவனாகிய சிவபெருமான் படியளக்க சென்ற பின்னாலே சக்தியாகிய உமையவள் உமாதேவியாகிய பார்வதி இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான்
உண்மையாகவே படியளக்கத்தான் போகிறாரா? படியளக்க போறாரா இல்ல உலக மக்களை பட்டி போட்டுட்டு வாராரா? ஆண்டவன் படியளக்க மாயத்தை இன்று நாமல் பரிசோதித்தே ஆக வேண்டும், கட்டாயம் பரிசோதிக்க வேண்டும் என்பதாகவே மனதிலே எண்ணிக்கொண்டு ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி அவள் ஆதிவள்ளி கையிலே அவள் எண்ணாத எண்ணோமணி எண்ணுகிறா பார்வதி பகவானான பரமசிவம் படிகளுக்கும் மாயங்களை பரிசோதிக்க வேணும் என்று விஸ்வகர்மனை வரவழை இவளன் தேவி சொல்லுகிறார். வாரும் பிள்ளை விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல காஞ்சவாரம் கம்பு வெட்டி கம்பு வெட்டி கம்பு வெட்டி கட்டசீமில் உண்டு செய்து உண்டு செய்து உண்டு செய்து அங்கே பூவரசன் கம்பு வெட்டி கம்பு வெட்டி கம்பு வெட்டி ஊதுசீமில் உண்டு செய்து உண்டு செய்து உண்டு செய்து அதிலதிருக்காணி புட்டு போட்டு சீக்கிரமா கொண்டு வாரோ பார்வதியா சொன்ன போது அழகண்டா விஸ்வகர்மா காஞ்சவரம் கம்பு வெட்டி கம்பு வெட்டி கம்பு வெட்டி கட்டசீமில் உண்டு செய்தார் உண்டு செய்தார் உண்டு செய்தார் போட் போட் அம்மை பராசக்தியானவள் கேட்ட பிரகாரம் ஓடோடி வருகிறார் பாலகனாகி விஸ்வகர்மன். அம்மா தெய்வலோக விஸ்வகர்மா காஞ்சவரம் கம்பு வெட்டி கட்டசீமில் உண்டு செய்தார். உண்டு செய்து பூவரசன் கம்பு வெட்டி புதுச்சியம்மாள் உண்டு செய்து புதுச்சிமில் உண்டு செய்து உண்டு செய்து திருக்காணி போட்டு 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 அம்மை பராசக்தி இடத்திலே கொடுத்தார். ஆமாண்ணே. சிமிலை கரங்களிலே வாங்கிக் கொண்டு அம்மை மனதிலே நினைக்கிறார். என்ன நினைத்தா? இந்த சிமிலுக்குள்ளே ஏதாவது ஒரு உயிரை பிடித்தடைத்தா ஏதாவது ரெண்டு உயிரை பிடித்து அடைத்தோம்னு சொன்னா ஆண்டவன் பகவான் அந்த உயிருக்கு எப்படி படியளக்கிறார் என்பதை நாமல் அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஆணையை பிடிச்சு அடப்போமா? இந்த இருக்கதோ சித்து சிம்மல் ஆணைக்கு ஆனை வந்து இதுக்குள்ள நிக்குமா? அப்போ ஒரு குதிரையை பிடிச்சு அடப்போமா? குதிரையும் நிக்காது. என்ன இருக்குது சித்து சிமிழ்? அப்போ ஒரு பூனையை பிடிச்சு அடப்போமா? பூனையா? ஆனையே போக முடியாது, பிறகு பூனை எங்க போவ? பூனை போகலாம், ஒரு எளியவாது பிடிச்சு அடப்போமா? ஆனையோட பூனை பெரிய சொல்லுவோம். அப்படியா? சிலப்போ ஒரு எலியை பிடிச்சு அடப்போமா? அதுவும் போகாது, அதுவும் போவாதா? அப்ப எதுதான் போகும்? ரெண்டு ஒட்டகத்தை பிடிச்சு அடப்போம். அப்ப அது ரொம்ப குட்டியெல்லாம் இருக்கும். அது போவாதா? சரி, அப்ப ஆமா, அப்போ ரெண்டு ஆண்களை பிடிச்சு அடைப்போமா? ரெண்டு ஆண்களை பிடிச்சு அடைக்க கூடாது. என்ன? உனக்கு மீசை இருக்கு, எனக்கு மீசை இருக்கு, சண்டைக்கு நிப்பான், மல்லுக்கு நிப்பான், தார்பாசிக்கு நிப்பான். சரி, அதுவும் ஆகாது. அப்ப ரெண்டு பெண்களை பிடிச்சு அடைப்போமா? ஐயோ, அது அதை விட மோசம். ஏன்? ஆணுக்கும் ஆணுக்கு மீச சண்டைன்னு சொன்னா பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் குடும்பி சண்டை. ஏப்பா, நல்ல பெண்ணுக்கு எதிரி பெண்ணும் வாங்க இல்லையா? ஆமா, தலைமுடி யாகமா வளர்ந்துருக்கும். அவ குடும்பிய இவா பிடிக்க, இவா குடும்பிய அவா பிடிக்க. அப்பா, சக்களத்தி போராட்டம் நடக்கும் சிம்முளுக்குள்ள. ஆமா, கையில இருக்கும். அது மட்டும் இல்லை, அப்போ ஆணையம் பிடித்தடைத்தாலும் ஆகாது.
ஆணுக்கு ஒரு டம்ளர் டீயை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள 1000 சண்டை போட்டுருவாங்க. இவன் நான் தான் பெரியவன்பா, அவன் நான் தான் பெரியவன்பா. ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும், 2 கத்தி போகக்கூடாது. யமுனா இவருக்கு எனக்குத்தான் தலைவர் பதவியும்பார், அவர் எனக்குத்தான் தலைவர் பதவியும்பார். அது ஆகாது. அதுபோல பெண்ணுக்கும் ஆகாது. அதனால ஒரு ஆணு ஒரு பெண்ணு, ஒரு ஆணெரும்பு ஒரு பெண்ணெரும்பையும் படி தடைத்தோம்னு சொன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் 1000 சண்டை வந்தாலும் 4 செவத்துக்குள்ளேயே முடிச்சுக்குவாங்க. அடிச்சாலும் முடிச்சாலும் அந்த அம்மா அவரை போட்டு அடின்னு அடிச்சாலும் வீட்டை விட்டு வெளியில வரும்போது அப்படின்ட்டு அவர் பாட்டில் தைரியமா போகலாம். ஆமா. அதனால என்னதான் இருந்தாலும் ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல இருக்கும் போது அவர்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் அந்த 4 செவத்துக்குள்ளேயே முடித்துக் கொள்வாங்க. 3வது மனுஷங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். நல்ல குடும்பம், நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் கழகமா தான் இருக்கும். அதனால ஒரு ஆணெருமையும் பெண்ணெருமையும் பிடித்தால் சிவிலுக்குள் அடைத்தால் திருக்காணி பூட்டையும் போட்டு முந்தானை சேலையில முடிந்து எக்களுக்குள் சொருகி வைத்தால் ஈசன் தேவியாகிய பார்வதி. இறைவன் பகவான் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய இந்த சிமிழுக்குள் இருக்கும் சிற்றெருமுக்கு எப்படி படி அளக்கிறார்னு பார்ப்போமே. அம்மை பராசக்தியானவள் ஆண்டவன் பகவான் படியளக்க போன திசையை பார்த்து சக்தியாகிய உமையவள் எப்படி இருக்கிறார்? அங்கே ஆதிசக்தி பார்வதி இடகால் மடக்களை அவிழ்ந்த கூந்தல் முடியலை தலைவிரி கோலத்தோடு தலைவிரி சக்தி அவள் இருப்பாள். அம்மா பார்வதியால் இருக்குமோ ஆதிசிவன் பகவான் ஈரேழு உலகமில் இறையளந்த சிவபெரோ இறையளந்த களைப்போ ஏகிவாரர் கைலா ஆறுலகம் படியளந்து பகவானந்த சிவபெரோ படியளந்த களைப்போ படியளந்த களைப்போ ஆரவள்ளி ஏகிவார். பகவான் வாரபோ பார்வள்ளி கைலை பார்வதி அழுமையவள் ஏறெடுத்து பார்க்கலையே எதிர்த்து அவள் மொழிக்கலையே வாங்கோடு கேட்கலையே வந்தனங்கள் செய்யலையே பாத பூஜை செய்யலையே செய்யலையே. அங்க பணிவிடையோ நடத்தலையே நடத்தலையே. அங்கே பார்வதியால் இருக்கும்போது பார்த்தாரே பரமசிவன் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணியதோர் சிவபெருமான் பார்வதியை அழைப்பார். பாடி பெண்ணே பார்வதி மௌனமாயிருப்பதென்னே மாயனுக்கு தங்கையரே கோபத்தில இருப்பதென்னே கோபாலன் தங்கையரே கவலை கொண்டு இருப்பதன் கண்ணனுக்கு தங்கையா பேசாம இருப்பதென்னே பேசாம இருப்பதென்னே பெருமாளுக்கு தங்கையா பேசாம அடியே பார்வதி எப்பவுமே படியளந்து முடித்த பின்னாலே கைலக்கி வருகின்ற எனக்கு பாத பூஜை பணிவிடைகள் நடத்துவாயே. ஏனம்மா இப்பொழுது மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறாய்? படிகளக்க நான் போன பின்னாலே கைலாசத்திலே மூத்த மகன் கணபதியோடு சண்டை உண்டா?
இளையவன் வடிவேல் முருகனோடு சண்டை உண்டா? கிடையாது. பண்டார கூட்டங்கள் எதுவும் சண்டை போட்டார்களா? போடல. பக்தர்கள் எதுவும் சண்டை போட்டார்களா? ஆமா. பண்டாரதான் இப்ப சிவனேன்னு இருக்காரு. அடியா இருக்கப்படாத இருக்கப்படாத இப்ப சிவனேன்னு இருக்கணும்னு. அடியா அதனாலே சிவனேன்னு தான் இனிமே இருந்தாகணும். அங்கதான் ஒண்ணு இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தார் ஆண்டவன் பகவானுடைய சத்தத்தை கேட்டது ஏறிட்டு வாக்கா வாங்க என்ன வாங்க 14 உலகமெல்லாம் இறையிழக்க போனீர்களே இறைவா, எல்லா உயிர்களுக்கும் பட்டினி இல்லாமல் படி அளந்து வந்தீர்களா? ஆமா பார்வதி, நான் படி அளந்து விட்டு வந்து விட்டேன். சுவாமி, என்ன நல்ல முறைகளை யோசனை செய்து சொல்லுங்கள், தீர்க்கமாக சொல்லுங்கள். தீர்க்கமாவே சொல்லுகிறேன். நான் படி அளந்து முடிச்சு விட்டேன். உங்களுடைய படியளப்பிலே குற்றம் இருக்கிறது, குறை இருக்கிறது. குற்றம் இருக்கு, குறை இருக்கா? 8 8 நாளாக 2 உயிர்கள் பட்டினியாக இருந்து கொண்டிருக்கிறது. இருக்க முடியாது. இருக்கு சுவாமி, இருக்கு பகவானே, என்னிடத்திலே தான் இருக்கிறது. உன்னிடத்துல இருக்கிறது. ஆமா. அப்படி இருந்தா அந்த உயிரை என்கிட்ட காட்டு. அதானே இறைவா, என்ன நானும் நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அதை பார்க்கணும்னு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆமா. அப்படி நினைச்சா நீ படி அளந்திருக்க வேண்டியதானே? அளந்திருக்கலாம். உலக மாதாதானே நீ? அந்த பொறுப்பு உனக்கு இல்லையா? இருக்கு. ஆனா நான் படி அளந்து விட்டேனே, ஆனால் நீங்கள் படி அளந்தீர்களா இல்லையா? படியளக்கத்தான் போறீங்களா இல்ல வேற எங்கேயாவது போறீங்களான்னு என் சந்தேகத்தை நான் எப்படி தீர்த்து கொள்வது? ஆமா, இனிமேதான் பார்க்க போறேன். அதனாலே என்று சக்தி உமாதேவியாகிய பார்வதி இறைவனாகிய பகவானுக்கு முன்னாலே முந்தானை பட்டவில் தாள் முந்தானை பட்டவில் தாள் முடிந்திருந்த சிமில் எடுத்தாள் கண்ணியா பார்வதியா இவனாரிடம் கொடுத்த போது சிமிலை அவர் வாங்குகிறார். சிவனாரான பகவானோ சிவனை திறந்து பார்க்கும் போது சிற்றெரும்பு வாய்த நீலை இணையரிசி கவ்வி கொண்டு சுற்றி சுற்றி வருகுதையா வருகுதை இரவு சூழவட்டம் போடுதையா இரவு சூழவட்டம் போடுதையா போடுதையோ போட் 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 போட். ஹலோ, பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, சிவனை திறந்து பார்க்கும் போது சிற்றரம்பு வாய்த நீலை இளையரிசி கவ்வி கொண்டு சுற்றி சுற்றி வருகுதையா இப்படி வருகுதையோ சூழவட்டம் போடுதையா இரவு சூழவட்டம் போடுதையா போடுதையோ எறும்பு அதனை பார்த்தாலே பார்வதியா பரமுக கண்களாலை பகவானுக்கு முன்னாலை பார்வதியால் வருகிறாள். முழுதர சுத்தி வந்து முடிவணங்கி நமஸ்கரி 4 தரம் சுத்தி வந்து நாதன் சிவனை அடிபணிந்தாள். அடிபணிந்த வேளையிலை அம்மை சக்தி ஏது சொல்வாள்? ஆண்டவனை பகவானே செப்புக்குள்ள இருந்தாலும் சிவனறிய மாயம் இல்லை, அறைக்குள்ள இருந்தாலும் அரணறிய மாயம் இல்லை. இதை அறியாத பார்வதியை அறியாத பார்வதியை ஆண்டவனை மன்னியுங்கோ.
இருந்தாலும் மரணறியாத மாயமில்லை, ஆமா ஐயா. செப்புக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயமில்லை. பயமில்லை ஐயா. அறியாத பார்வதி தெரியாமல் செய்த தவறை சிவனை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டுகிறேன். யாரே பொறுக்கணும் ஐயா. நிறுத்து பார்வதி, பகவானே. உனக்கு இதே வேலையா போச்சு. என்ன ஐயா? தாலி கட்டிய கணவனாகப்பட்ட என்னை பரிசோதித்து ஆமா. இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாய் அம்மா. அம்மா. என்னை நீ பரிசோதித்த பாவம் உன்னை விட்டு விலக வேண்டுமையானால் என்ன செய்யணும்? பூலோக தேசத்திலே சென்று நீ 3 பிறவிகளாகவே பிறக்க வேண்டும். என்ன பிறவியாக பிறக்க வேண்டும்? முதல் பிறவி கொண்டாங்க. மலையரசனுக்கு நீ மகளாகவே பிறக்க வேண்டும். நீ பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறவி என்ன பிறவி? தர்க்கராஜனுக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறவி என்ன பிறவி? காளியாக நீ போனா கால பைரவனாக உனக்கு துணைக்கு நான் வருவேன். நீ காளியா போ. காளியா போ. காளியா போனா எப்ப நிறைக்கிறது? காளியா போச்சுன்னா இல்ல. காளியா போகண்டா, அம்மனா போன்னு. அதான கேட்டேன். காளி அம்மனா போகணும். போக வேண்டும். கால பைரவனாக உனக்கு நான் துணைக்கு வருவேன். உனக்கு மாவனா துணைக்கு வருவேன். அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தால் அம்பிகை பார்வதி, இறைவா, ஐயா. அறியாமல் நான் செய்த தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலாமா? பகவானே, தாங்குவேனா? இறைவா, என்ன? பூலோகத்திற்கு படிகளுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னாலும் மாட்டேன் என்று மறுத்து விடுகிறீர்கள். ஆமா. தன்னந்தனியாக தனிமையிலே கையிலையிலே நான் இருப்பதினால் தானே இவ்வளவு பெரிய தவறுகள் செய்வதற்கு நேர்கிறது. ஆமா ஐயா. இறைவா, இறைவா. இதுபோல் தவறுகள் இனி நான் செய்யாமல் இருக்க வேண்டுமையானால் ஆனா ஒன்று, சரி. உங்களோடு படிகளக்க என்னை அழைத்து செல்லுங்கள். அது முடியாது. அது முடியாது என்று சொன்னால் என்ன? படிகளக்க போறதற்கு முன்னாலே சரி. நான் கேட்கக்கூடிய வரங்களை எனக்கு தந்து விட்டு செல்லுங்கள். உனக்கு என்னமா வர வேணும்? என்கிட்ட கேளு, உடனே தாரேன். எனக்கு என்ன வரம் என்ன தெரியுமா? என்ன வர வேணும்? இறைவா பகவானே, சுவாமி கொண்டி நல்ல விளையாட குழந்தை ஒண்ணு வேணும் சுவாமி. நல்ல விளையாட குழந்தை ஒண்ணு வேணும் சுவாமி. அருகில் வைத்து விளையாட ஆண் குழந்தை வேணும் சுவாமி. அருகில் வைத்து விளையாட ஆண் குழந்தை வேணும் சுவாமி. சுவாமி பக்கம் வைத்து விளையாட, பக்கம் வைத்து விளையாட பாலகனும் வேணும் ஐயோ. எனக்கு பாலகனும் சுவாமியாளனில்லான் குழந்தை ஆண்டவனை கொடுக்க வேணும். ஆண் குழந்தை ஆண்டவனை கொடுக்க வேணும். புருஷனில்லா புத்தி இருந்தான் பூமானே கொடுக்கணுமே. இல்லா புத்தி இருந்தா பூமானே கொடுக்கணுமே. மன்னவனும் இல்லாமல் முதல ஒண்ணு வேணும் சுவாமி. வேணும் இல்லாமல் மதள ஒன்று வேணும் சுவாமி. 8 நல்ல நாளைக்குள்ளே, 8 நல்ல நாளைக்குள்ளே ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும். என்று பார்வதியா கேட்டபோ பகவானு ஏது சொல்வார்? ராணியம்மா பார்வதி, உன்னால ஒரு பிள்ளை கேட்ட மூத்த மகன் கணபதி முக்கணரும் தந்தேனாம். அந்த மூத்த மகன் கணபதி ஆய போல பெண்ணு கேட்டு அவள் வண்டியில போய மறந்தான். பின்னும் ஒரு பிள்ளை கேட்ட பெருமாளோட தங்கைய இளைய மகன் வேளவனை, இளைய மகன் வேளவனை இன்பமோடு தந்தையம்மோ அடிய இளைய மக வேளவனை. அந்த இளைய மகன் வேல் ஊறுகள் அன்று ஒரு காலத்தில் புறக்குளத்தில் மாலை போட்டு குன்றுகள் இருக்கு மீடும் குமரனாக போய் அமர்ந்த அந்த 2 பிள்ளைகள் ஆபத்துக்கு உதகலை. இப்போ ஒரு பிள்ளை கேட்டால் ஈசன் தேவி பார்வதி, இந்த பிள்ளை உனக்கு தந்தால் அவ உந்தனுக்கு உதக மாட்டான், உந்தனுக்கு உதக மாட்டான், அவை எந்தனுக்கு உதக மாட்டான், அடே உந்தனுக்கு உதக மாட்டான். பார்வதி
நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, எந்த ஒரு பெருமையும் கிடைக்காது. ஆனா இப்போ ஒரு பிள்ளை வேணும்னு கேட்ட பார்த்தியா? மூணாவது பிள்ளை. இந்த பிள்ளைய நான் உனக்கு தந்தேன்னு சொன்னா சரி, உனக்கு முதக மாட்டான், எனக்கு முதக மாட்டான். ஆமாம்மா. மயானம் போவா மாண்டபிடங்களை தின்பா திம்பான் திம்பா. இறைவா சுவாமி, அவன் மயானம் போனாலும் சரி ஐயாவா மாண்டபிடங்களை தின்றான். நம்ம புள்ள வந்துட்டான். மாண்டபிடங்களை தின்றாலும் சரி, ஆமா, சுடுகாடு போனாலும் சரி, சுட்ட பிணங்களை தின்றாலும் சரி, இடுகாடு போனாலும் இறந்த பிணங்களை தின்றாலும் ஆமா ஐயா, எனக்கு 8 நாளைக்குள்ளாக இந்த பிள்ளை கட்டாயம் வேண்டும். எப்படி? கட்டாயம் எனக்கு வேணும். அப்படியா அம்மா பார்வதி? ஓ, அப்படி உனக்கு இந்த பிள்ளை வேண்டுமையானால் நான் சொல்வதை கவனமாக கேள். குளித்து முடித்து ஈரத்துயில் களையாமல் கைலாசத்திலே வடக்கு கோட்டை வாசலில் சரி ஆயிரங்கால் மண்டபத்திலே 32வது தூணிலை தோண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சுடர் விளக்கு முன்னாலே சென்று என்னை உன் மனதிலே எண்ணிக்கொண்டு முந்தானே சேலையை ஏந்தி கொண்டு எட்டோடு 8 நாளாக நீ தவம் இருந்தையானா நீ கேட்ட பிரகாரம் ஆளனமில்லாத அன்பில்லை புருஷனமில்லாத புத்திரன் உனக்கு கட்டாயம் கிடைப்பா. இறைவனாகிய சிவபெருமான் சொன்ன போது வேளையில் அப்படியே ஆட்டம் என்று அம்மை பராசக்தி ஆகிய பார்வதி எப்படி வருகிறார்? தேவி பார்வதி வருகிறாளே பார்வதி, வருகிறாளே பார்வதி, குளித்து வெள்ள ஸ்நானம் செய்த அங்கே குளித்து மெல்ல ஸ்நானம் செய்து கோலவர்ண பட்டணி கோமதிய பார்வதி ஈரதுயில் களையாமல் ஈசன் தேவி வருகிறாள் கைலாச வாசலி வடக்கு கோட்ட வாசலி ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணதி தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு பக்கோவா பார்வதி அள்ளி மடல் பூமி உண்டு சேர்த்து மணல் பூமி சிவனாலிங்கம் உண்டு அவ்வளவு முந்தானையை ஏந்தி கொண்டு எட்டோடு 8 நாள் எட்டோடு ஆக இருப்பாளே அரண்டவசே. அவளோ எட்டோடு 8 நாள் காலை அரண்டவசே நவம் இருக்கும் நாளையிலை 8வது நாளையில் ஈசனான சிவபெரும் அது பார்வதிக்கு தெரியா அவர் தூண்டாதே மணி விளக்கு மணி விளக்கு தூண்டுகிறார் சிவபெருமா மணி விளக்கு அங்கே தூண்டாதே மணி விளக்கை தூண்டுகிறார் சிவபெருமா தூண்டியதோர் வேளையிலை முத்து போல 3 சுடர் 3 சுடர் முந்தானையில் விழுந்திடுமா 3 சுடர்
உங்ககிட்ட பிள்ளை வரந்தானே கேட்டேன். இப்ப ஏற்பட்ட பேமுண்டத்தை கொடுக்கலாமா? இந்த உண்டத்தை வச்சு நான் என்ன செய்ய? குழந்தை வரம் கேட்டதற்கு கொலைக்கல ஐயையோ, கைலாசத்துல ஒண்ணு அப்படி சொல்ல முடியுமா? பெரிய அண்ணனை சொல்ல முடியுமா? முடியுமா? குழந்தை வரம் கேட்டதற்கு குளவிக்கல்ல கொடுக்கலாமா? கொடுக்கலாமா பகவான்? இதுக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, வாய் இருக்கா, இருக்கா காலு கை இருக்கா, இருக்கா முகமும் தெரியல, முதுகும் தெரியல, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பிள்ளைய தூக்கவும் முடியல, முடியல வழுக்கு பூச்சியாட்டம் வழுக்கிக்கிட்டே போகுது. வர எப்படி நான் தூக்குறது? இறைவா, உள்ள ஒரு ஒரு எலும்பாவது கொடுத்துருக்கலாம். எனக்கு இந்த பிள்ளையே வேண்டாம். எனக்கு தேவையில்ல, இந்த பிள்ளை எனக்கு தேவையில்ல. இதற்கு உருபடைத்து கொடுத்தால் இந்த பிள்ளையை என்னோடு அழைத்து செல்வேன். கூட்டு வர இந்த குழந்தைய. அடியே பார்வதி, என்ன நீ பிள்ளை வரம் கேட்கும் போதே உன்னிடத்துல என்னடி சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஆளன் இல்லாத ஆண் பிள்ளை அரைகுறையாகத்தான் இருப்பான். ஆமா, அது மட்டும் இல்ல, வேற என்ன? 8 நாள் பிள்ளை ஆமா, அவ இப்படித்தான் இருப்பா. இருப்பா ஒரு படைக்க முடியாது. இந்த பிள்ளை எடுத்துட்டு போ. இப்படித்தான் மொட்டு முழக்குன்னு இருப்பான். இருப்பானா? தூக்கிட்டு போ. அப்படின்னா எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. இந்த குளவிக்கல்லே எனக்கு தேவையில்லை. இந்த குழந்தைய எடுத்து நான் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கவா, கீழே வச்சு உருட்டி விளையாண்டுகிட்டு இருக்கவா? ஆமா, இதுக்கு நல்ல பிள்ளையா உருபிடித்து கொடுத்தால் நல்ல குழந்தையா எனக்கு கொடுங்க. கொடுங்க. இல்லனா நீங்களே வச்சுக்கோங்க, போங்க. ஆமா, நான் எங்க அண்ணன் வீட்டை வந்து போறேன். அதுக்கு மட்டும் டைவர்ஸ். அண்ணன் வீட்டுக்கு போகாத, நம்ம பக்கத்திலே இரு. அதான் கேக்குறேன். இப்ப எனக்கு இந்த பிள்ளைக்கு உருபடைத்து கொடுக்க முடியுமா, முடியாதா? முடியும். அதானே ஆ, பார்வதியுடைய பிடிவாத குணம்தான் தெரிந்ததாச்சே. அதானே. மாட்டேன்னு சொன்னா விடுவாளா? விட மாட்டா. அப்படியானால் பிள்ளைக்கு உருபடைக்க வேண்டுமையானால் யாரை வரை சொல்வது? நம்ம தம்பி அழைப்போம். அழைச்சு என்ன பண்ண? பிடிக்கத்தான். ஆ, நான் அந்த அலங்காரம்லாம் பண்ண போகும்ல, அதனாலயா? மாவு குடிச்சு வச்சிருக்கேன். அதனால ஓ மாவுருண்டை உருபடைக்க வேண்டுமையானால் பிரம்மாவை வரவழைத்தார். எப்படி? பிரம்மதேவனை வரவழைத்து குழந்தைக்கு உருபடைக்க சொல்லும் போது அவனே அந்த பிரம்மதேவன் வந்து எப்படி உருபடைத்தார் அண்ணா? என்ன விதமாக அண்ணா காலும் கையும் தான் படைத்தார், கையும் தான் படைத்தான். காலும் கையும் தான் படைத்தார், கையும் தான் படைத்தான். கண்ணு மூக்கு செவி படைத்தார், மூக்கு செவி படைத்தான். வாய் படைத்தார், வயர் படைத்தார், படைத்த வயிறு படைத்தான். வாய்த்த சிவ குழந்தையது சிறு குழந்தையது குவா 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 என்று சொல்லி என்று சொல்லி அவன் குரலோ குரலோதே போடுதையோ என்று சொல்லி அப்போ குழந்தை சத்தம் காதில் கேட்டு காதில் கேட்டு அம்மா பார்வதியால் ஓடி வார ஓடி வார பகவானே பரம்பொருளே நம்பரோடு பிள்ளைக்கு வேறதுதான் கொடுக்க வேணும். கொடுக்க வேணும். அம்மா பார்வதியா கேட்ட போது சொன்ன போது இவன் முண்டமாக பிறந்ததாலே 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 ஏய் முண்ட சாமி முண்ட ஒரு பெரியாரு இவன் பிறந்ததா ஏ முண்ட சாமி ஐயா மணி விளக்கில் பிறந்ததாலே 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 மாயாண்டி ஒரு பெரியாரு பிறந்ததாலே ஏய் சுவாமி சுடரொளிவில் பிறந்ததாலே நீ பிறந்ததாலே 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 சுடலை என்று ஒரு பெயரே பிறந்ததாலே அப்படியே ஐயா மாயாண்டி சுடலை முண்டள் முண்டே என்ற மகதேவள் பெயர் கொடுக்க கொடுக்க பெயர் கொடுத்தே பிள்ளையதை பார்வதியா கையிலெடுத்து கையிலெடுத்து பாலூட்டி சீராட்டி நீராட்டி அழகனை வளர்த்துவார தாராட்டி ஓராட்டி நீராட்டி தன் மகனை
கையிலை கையிலே மரகத தொட்டிலை தொட்டிலே மகள் மாயாண்டி சுடலையத்தா சுடலையத்தா அம்மா பார்வதியால் ஓடியா ஐயா ஓடியா ஓடியா ராசா ஓடியா மாணிக்க கையிலே மரகத தொட்டிலே மகன் மாயாண்டி சுடலையை உறங்க செய்தால் பார்வதி கண்ணசந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் கடவுள் மகனாகிய மாயாண்டி பார்த்தால் அம்பிகை பார்வதி இறைவன் பகவானோடு பாத பூஜை பணிவிடைகளையும் முடித்து சொக்கட்டான் ஆட வேண்டும் என்று பார்வதியால் சென்ற பின்னாலே இந்த மாயாண்டி சுடலையை பார்க்க மாணிக்க வெள்ளி கைலாசத்துக்கு யார் வருகிறார் அங்கு பிரம்ம வீடோ பிறந்தவளா பிறந்தவளா பேச்சி அம்மா வருகிறாளே ஏ பேச்சி அவ கண்ட பேச்சி நெட்ட பேச்சி காட்டுவாடே பேச்சி அம்மா மாய பேச்சி மணிப்பே ஓடியா மணிப்பேச்சி மங்கை வாடே பேச்சி வாரா அங்கே வருகிறாளே பேச்சி அம்மா வருகிறாளே பேச்சி அம்மா வீரவல்லா விரிசடை வெட்டி கொண்ட திருமுக மாறாளே பேச்சியா மாணிக்க கையிலை மரகத தொட்டிலை மாயாண்டி சுடலையை பேச்சியம்மா பார்க்காளே ஏ என் மகனே மாயாண்டி என் மகனே என் அருகே ஓடிவா ஓடியா 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 ஏ என் மகனே மாயாண்டி என் அருகே ஓடிவா அருமையுள்ள திருமகனே பேச்சினாளைக்கு சத்தோ ஏயாண்டி கேட்கலையா பேச்சிய மலைக்கு சத்தோ பேயாண்டி கேட்கலையோ கைலாச வாசலிலை தாயமிரோ நீ குடித்தா தன் வயறு நிறையாது மாதபாளி நீ குடித்தா ஓ மணிக்கொடலி நிறையாது அம்மா பாளி நீ குடித்தால் அம்மா பாளி நீ குடி ஓ அரவயரி நிறையாது யாத்தா ஏ பேச்சு ஐயா அம்மா பாளி நீ குடித்தால் அரவயரு நிறையாது என் மகனே மாயாண்டி பேச்சிய மலை குகின்றேன் பேயாண்டி மாயாண்டி மையானம் போகலாமே மாண்டபீடம் திங்களாமே நாம சுடுகாடு போகலாமே சுண்டபீடம் திங்களாமே இடுகாடு போகலாமே இடுகாடு போகலாமே இறந்த பீடம் திங்களாமே ஏ ஐயா சொல்லல ஓடியாம்மா ஓடியா ராசா ஐயா ஈரக்கூடலை எடுக்கலாமே எடுத்து எப்பம் போடலாமே மணிக்கூடல உருவலாமே மாலை போட்டு மகிழலாமே மாயாண்டி சுடலை முண்டால் மையான கரையதிலை முட்டுக்காளி எலும்புகளை உடுக்கு போல திங்கலாமே கரண்டக்காளி எலும்புகளை கரண்டக்காளி எலும்புகளை கரும்பு போல திங்கலாம் ஓடியா 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 ஐயா
கரும்பு போல என்று வெற்றியம்மாள் அழைக்கும் போது பேயாண்டி மாயாண்டி தொட்டில் விட்டு கீழிறங்கி துவளும் வெள்ளை வடிவமிட்டு செஞ்சோடல மாயாண்டி அம்மாவுக்கு முன்னாலே அழகு மகன் வருகிறார். அப்பொழுது சுடலையோ எண்ணுகிறார் மணமதிலை பிள்ளையாக போனோமா பிளந்திங்க முடியாது மதலையாக போனோமா மாண்ட பிளந்திங்க முடியாது செஞ்சுடல மாயாண்டி எடுத்தாரே ஒரு சொரு வானத்துக்கும் பூமிக்கும் ஐயா வானத்துக்கும் பூமிக்கும் அவர் மதகரி போல் வளருவாரே. ஓடியா 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 சுவாமி 5 மணி வள்ளையேமா அருமை மகன் மாயாண்டிக்கு அறையில் ஒரு சல்லடே 7 மணி வள்ளையே உனக்கு இடுப்புக்கு ஒரு சல்லடே சல்லடத்தை போடுவாரா உள்ளாவ மாட்டுவாரா வள்ளையத்தை பிடிப்பாரா பட்டமிட்டு ஆடிவாரா ஒத்த பந்த கொளுத்துதையா ஒத்த பந்த ஓடியா ஊழ சத்தோ போடுதையோ அவி ஊழ சத்தோ போடுதையோ ஒத்த பந்த கொளுத்துதையா ஊழ சத்தம் போடுதை ஆட பந்தம் கொளுத்துதையா அவைய சத்தம் போடுதை அம்மையான வேட்சியோடு அருமை மகன் மாயாண்டி மையான வாரபோது மையான கரையதிலை ஆண்ட வீண வேகுதை ஆனக்குட்டி ஐயமாக அருமமாக பாப்பாத்தி தாயாந்தள மகளா தளப்பிள்ள சூழியவா செத்திறந்து போனாளே செத்திறந்து போனாளே இவளோக சேர்ந்தாளே அவர் செத்திறந்து போனாளே சிவலோகோ சேர்ந்தாள் மாண்டு மடிந்தாள் மரணலோகோ சேர்ந்தாள் செத்திறந்து போனவளை கழுவி கொடுப்பார் கட்டணத்தில் எடுத்து வை அங்கு மையானம் கொண்டு வந்து கல்லடுக்கி கட்டடி கட்டைக்கு மேல் எருவடி எருவடிக்கு பிரேதவை ஈரமண்ண மேல பூசி பரத்தி எருவடிக்கு பச்சமண்ண மேல பூசி சுளவர எருவடிக்கு சுற்றி வர மழ் பொதிந்து 9 வாசல் வைத்து ஏவகால தூதுவர்கள் இருபுறமும் துருத்தி போட்டு ஊதும் போது அங்கு மண்டையிலே அந்த மாடவண்டு ஓடியா ஓடியா அங்க மண்டையில தீபிடிக்கு மானம் மட்டும் புகையெழுப்ப கொண்டையில தீபிடிக்கு குழந்து விட்டு எரியுதையோ மையானோ வந்ததோரி மகதேவன் திருமக மாயாண்டி சுடலாய் மூட்டத்தையே தட்டுகிறார் மூட்டத்தை முழு கணத்தை இழப்பாரே ஏ ஐயா சுடல
விற்றறிந்தார் கடவுள் மகமாயாண்டி இடமே சுற்றி வளமே வார ஈட்டி கொண்டு குத்துகிறார் வளமே சுற்றி இடமே வார வளமே சுற்றி வங்கி கொண்டு குத்துவாரே வங்கி கொண்டு குத்துகிறார் செஞ்சுடல மாயாண்டி பேச்சியம்மா முன்னாலே பேயாண்டி மாயாண்டி இடமிருந்து வளமை வந்து இடது கால வண்டி போட்டு ஈச மகன் நிற்கும் போது பார்த்தாள பேச்சியம்மா என் மகனே மாயாண்டி ஏ சொடல ஓடியா ஓடி அம்மாவுக்கு முன்னால இடது கால வண்டி போட்டு நில்லு எடா அப்பா மகனே மாயாண்டி அம்மா நான் என்னென்ன கொடுப்போனோ அத்தனையும் வாங்கி அதை ருசித்து ரசித்து நீ சாப்பிட்டு எது எது என்னென்ன ருசியில இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். யாமனா உனக்கு நான் கொடுக்கிற சாப்பாடு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். சொன்னாதான் உன்னை நாளை வரும்போது கூட்டு வருவேன். இல்லைன்னா உன்னை விட்டுட்டு நான் மட்டும் மிடந்திங்க வந்துடுவேன். இந்த தாரே அம்மாவுக்கு பெணம் தின்னு இந்த பேச்சுக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. ஏ அப்பா சட்டி சட்டியான ரத்தம் குடிப்பேன். எப்பா மகனே மாயாண்டி இடது கால வண்டி போட்டு நில்லப்பா என்று தாயாக வந்த வேட்டியம்மா மக மாயாண்டி சுடலக்கிந்த இடது கால வண்டி போட்டு ஈச மக நிற்கும் போது ஈசரியா வேட்டியம்மா ஈரகுலதா மறக்க ஈரகுல எடுத்து வாயில் அம்மா இந்த ஈரகுலதா மறக்க தாமரை எள்ளு புண்ணாக்கு போல் இருக்குதம்மா எள்ளு புண்ணாக்கு போல் இருக்குதம்மா. மாடசாமி கையெழும்பை அருந்துகிறார். அம்மா அம்மா பேச்சி அம்மா கையெழும்பு ருசியதுதான் கார சேவா இருக்குது அம்மா கட்டழக சொன்ன போது பேச்சி அம்மா பாக்காலே இடுப்பெழும்பை எடுப்பாளே இந்த மகனே மாயாண்டி பேச்சு அவள் கொடுக்கும் போது ஈசமக மாயாண்டி எங்கள் ஐயா மாடசாமி இடுப்பெலும்பை அருந்துகிறார். எல்லாய பேச்சி அம்மா இந்த இடுப்பெலும்பு ருசியதுதான் பேச்சி அம்மா இடிப்பு சேவா இருக்குதம்மா. மாயாண்டிய பக்க வைத்து வார உனக்கு மாயாண்டிய பக்க வைத்து மங்கை வட வேட்டி வார என் மகனே மாயாண்டி அடிவயிறு எலும்புகளை அள்ளி ஒன்னா திரட்டுதாலே அரும மகனுக்கு தான் கொடுக்காலே
அல்வா போல இருக்குதம்மா. அம்மா அம்மா வேட்டி அம்மா அறிவயிறு எலும்பு எல்லாம் அல்வா போல இருக்குதம்மா. அருமையுள்ள திருமகனே பாக்கால வேட்டி அம்மா காலெலும்ப முறிக்காலே கரும்பு போல் கடிப்பாரே கடவுள் மகமாயாண்டி மணிக்குடலை உருவுறாரே உருவுதாரே ஆள போட்டு மகிழுவாரே அவர் மணிக்குடலை உருவுதாரே ஆள போட்டு மகிழுவாரே மாயாண்டி மாடசாமி துடல ஐயா ஆதாளி போடுவாரே அவர காலெலும்பு கையெலும்பு கடித்து நின்று ருசியும் பார்க்க மிச்சம் உள்ள வினங்களைத்தான் வாரி போடுகிறார் மாயாண்டி சுடல ஐயா மையானே கரையதிலை ஆடுதையா பாடுதையா பாடுதையா ஆதாளி மயானக்கரைகளை மாயாண்டி சுடலை மங்கை வனப்பேட்டி அம்மனுமாக கொண்டா ஏன் கொண்டாடே ஆடுகிறார் பாடுகிறார் ஆதாளி போடுகிறார் கையில வச்சிருக்கான். அப்படியாகவே இருக்கும் வேளையில் நமக்கு அன்பளிப்பு செய்து ஆதரி